இல்ல. உண்மைய ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. க்ரூம் பண்றாரு. பஞ்சாப் மேனேஜ்மெண்ட் பஞ்சாப் பிளேயர்ஸ் ம். பயங்கரமா மேனேஜ் பண்றாங்க. அப்படிங்கும்போது டீம் அதனால தான் அடி வாங்குது. ஆனா அவிங்க அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ கொண்டு வந்து இங்க வந்து க்ரூம் பண்றாரு. அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ் கூப்பர் காலனியா இருக்கட்டும், இந்த இவரு பிரேவ் சேவியர் பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இங்க வச்சு க்ரூம் பண்ணிட்டு அங்க போறாரு. அது ஃபின் ஆலன் மட்டும் தான் அடிக்கிறாரு. அங்கிரீஸ் ரகுவன்ஷ் 2 பேர் தான். ரஹானே அவரோட கோட்டா அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது எப்பயுமே நல்லா விளையாடுவாரு. செகண்ட் பேட்டிங்ல என்னைக்குமே நல்லா விளையாண்டது சரித்திரமே கிடையாது அஜிங்கா ரஹானே. அப்படிங்கும்போது ஃபின் ஆலன் மேல ஓவர் டிபெண்டன்டா இருக்கு. அவர் ஒரு 6, 7 ஓவர் ஆடுனா மேட்ச் கொல்கத்தா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. ஆர்டி பேக்ஸ் வழங்கும் பஞ்சாப் வெர்சஸ் கொல்கத்தா மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேட்கிறேன். இந்த பஞ்சாப்ப கொல்கத்தாவால நிறுத்த முடியுமா? முடியாதா? அடிதான். பஞ்சாப் எல்லாம் என்னைய அடி. நிறுத்த முடியுமா? ஆமா. கேகேஆர். நான் இன்னொரு ஐடியா குடுக்குறேன். ஆ. இந்த பஞ்சாப் டீம நிறுத்துறதுக்கு. ஹிம்சைப்பட்ட மேல கொண்டு வந்துருங்க. அங்க மார்க்கோ யான்சன் எப்படி போட்டாலும் விக்கெட் விழுகுது. அதுவும் இல்லாம டிம் சைஃபோர்டு, ஃபின் அலன்லாம் ஸ்பின்னருக்கு மந்தம். சரியா? இன்னைக்கு ஹர்பித் பிரார் கண்டிப்பா ஆடுவார். டகால் மட்டும் தான் இருக்கான். அவங்க டீம் ஹர்பித் பிரார் ஸ்பின்னர் வேற இன்னைக்கு யாரும் கிடையாது. ஹர்பித் பிரார் இன்னைக்கு ஆடுவாருங்கிறேன். டெத் அப்படி ஆர்பிட்ரர் எடுத்தா டெத் பவுலிங் கொஞ்சம் அடி வாங்குமே. வைசாக் விஜயகுமார் நல்லா பவுலிங் போடுறானே. வைசாக் விஜயகுமார்லாம் எல்லாம் இம்பாக்ட்ல சரி விட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? இம்பாக்ட்ல போட்டு ஒருத்தர் ஒரு இது ஜேவியர் பஞ்சாப்ல பிரேஸ்வெட்லாம் ஆட லீக் மாட்டேன். இருக்கு. இன்னைக்கு ஜேவியர் பிரேஸ்வெட்ல. ஜாலியா பாத்துட்டு ஆட மாட்டாரு. ஆ. நான் இப்ப சொல்றேன் அவர் பயங்கரமா அடி வாங்குவாரு. ஆனா ஆஸ்திரேலியன் பிளேயரு. ம். அவர் உட்கார வச்சாலும் பெண்டாசிஸ் தான் வருவாரு. அப்படிங்கும்போது நீங்க யார உட்கார வைப்பீங்க? பெண்டாசிஸ் இன்னமும் நல்லா பயங்கரமா அடி வாங்குவாரு. அ. நீங்க அஸ்மதுல்லா உமர்ஸையே கொண்டு வர மாட்டாங்க. ஹர்பித் பிராரையும் கொண்டு வர மாட்டாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ மட்டும் தான் நம்புறாரு. ம். அப்படி இல்லன்னா மிச்சில் ஓவன கொண்டு வருவாரு. பேட்டிங்ல நான் பாத்துக்கிறேன். ம். அப்படின்னு மிச்சில் ஓவன கொண்டு வருவாரு. மிச்ச இது மாரி பிட்ச்ல கொல்கத்தா மாரி பிட்ச்ல அஸ்மதுல்லா உமர்ஸை முதல்ல இயர்லி ஸ்விங் சூப்பரா யூஸ் ஆகும். நான் இன்னொன்னு சொல்றேன். கொல்கத்தால மட்டும் மார்க்கோ யான்சன் என்னைக்குமே நல்லா பந்து போட்டதா சரித்திரமே கிடையாது. நான் பார்த்திருக்கேன். ம். 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனலு, இந்த வருஷம் செமிஃபைனல் நியூசிலாந்தோட நடந்தது. கொல்கத்தால மட்டும் தலைவன் என்னைக்குமே அவனோட ஐபிஎல் டெபு சன்ரைஸோட கொல்கத்தால தான் நடந்துச்சு. 5, 5 வைடா 5, 5 வைடா போட்டான். சரி அப்பனா இன்னைக்கு கொல்கத்தால அப்ப நீ ஹார்ட் இல்ல பிரேக் இருக்கா? அதான் சொல்றேன். இருக்கு. அதான் சொல்றேன். மார்க்கோ யான்சன் கொல்கத்தால மட்டும் நல்லா பந்து போட்டதே கிடையாது. சரித்திரமே கிடையாது. கொல்கத்தால நல்லா பந்து போட்டதா. அதே மாரி இந்த பக்கம் வரும். இந்த பவுலிங்க பாத்தா ஹர்ஷ்தீப் ஒயிட் மேல ஒயிட் போடுறாரு. பவுலிங் இல்ல ஒத்துக்கலாம். சகால் நல்லா போட்டு கன்டெயின் பண்றாரு. பேட்டிங் வச்சு ஜெயிச்சுட்டுறேன். இந்த பக்கம் பவுலிங்ன்னு வந்துட்டா ப்ரோ. வருண் பயங்கரமா அடி வாங்குறான். உட்கார பயங்கரமா வச்சுருவாங்களா? புதைச்சிடுறாங்க இப்ப வர வர. ம். சுனில் நரேன் 4 ஓவர் 40 ரன் போயிடுறாரு எப்படி இருந்தாலுமே. ம். வைபவ் வர நல்லா போறாரு. டெத் ஓவருமே இப்ப வர வர நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. அந்த பவர் பிளேல ஓவர் நல்லா போட்டு 2வது ஓவர் அடி வாங்குறாரு. பிளெஸிங் முஸ்ரா பண்ணி அடியும் வாங்குறாரு, விக்கெட் எடுக்குறாரு. கார்த்திக் தியாகி நல்லா பந்து போடுற மாரி தான். ஆனா 4 ஓவர் நல்லா 40 ரன். எப்படி எப்படி 200 போகுதுன்னே ரன் குடுத்துடுறாங்க. எப்படி போகுதுன்னே ஆ தெரியல. அது எப்படி போகுதுன்னே தெரியல. 200 ரன் 20 ஓவர் போட்டா 200 ரன், 220 ரன். இந்த கேகேஆர் மட்டும் தான் 2 மேட்ச்மே 220 ரன்னுக்கு மேல கன்சிடர் பண்ண ஒரே டீம் இந்த ம். ஐபிஎல்ல. ம். பவுலிங்லயும் ஓப்பனா தெரியுது. ஸ்பின்னர்ஸும் யாரும் ஃபார்ம்ல இல்ல. இத்தனைக்கும் பஞ்சாப்ல நல்லா ஸ்பின் ஆடுற டீம். பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், நிகேல் வதேரா, அப்புறமேட்டு ஸ்டோய்னிஸ், சசாங்க், அப்படியே கூப்பர் கல்வி அப்படின்னு அடிக்கிட்டே போலாம். பயங்கரமான பேட்டிங் லைன் அப். எனக்கு இன்னொரு டவுட். நிகழ் வதராவ கட்டிட்டு அழுவுறாங்களோ? போன வருஷம் ஃபைனல்லயே நிகழ் வதராவால தான் தோத்துச்சு பஞ்சாப். அப்படிங்கும்போது நிகழ் வதரா இந்த வருஷம் பெருசா பெரிய டச்ல இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. வெளிய விஷ்ணு மாரி நல்ல பேட்ஸ்மேன் வெளிய அப்படியே காத்துட்டு இருக்காங்க. மேல கொண்டு வந்தா அவர் கொஞ்சம் நல்லா விளையாடுவாரு. ம். என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது நாம தெரியுது அவர் அடிக்க மாட்டேங்கிறான்னு தெரியுது. ஏன் வாய்ப்பு தராங்க? ஓகே. 1 மேட்ச் பார்க்கலாம், 2 மேட்ச் பார்க்கலாம். திரும்ப திரும்ப வாய்ப்பு தரீங்க. அவுட் ஆஃப் ஃபார்ம்னா விடுங்க. ஒரு 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றவன் அடிக்கலாம் திரும்பி உள்ள கொண்டு வாங்க. நீங்க ஏன் அந்த பிளேயரையே புடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அடுத்த பிளேயர் கொஞ்சம் வாய்ப்பு தான் குடுங்களேன். ம். நேகல் வதரக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி விஷ்ணு இதோ ரொம்ப நாளா இருக்கிற டீம்ல அவரு எனக்கு நேகல் வதர கூட நான் இப்பதான் பாக்குறேன். மும்பைல இருந்து இருக்காரு விஷ்ணு வினோத். ஆடலாமே. ஏன் சான்ஸ் தர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தான் இல்ல ப்ரோ. ஐபிஎல் கப்பே உண்மை சொல்ல போனா ஐபிஎல் கப் போனது நேகல் வதர அவ்வளவுதான். நம்ம மேட்ச பார்த்தோம். ஆமா, ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு ஆமா. ஃபைனல்ல. இல்ல உண்மைய ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. க்ரூம் பண்றாரு. பஞ்சாப் மேனேஜ்மெண்ட் பஞ்சாப் பிளேயர்ஸ் ம். பயங்கரமா மேனேஜ் பண்றாங்க. அப்படிங்கும்போது
டீம் அதனாலதான் அடி வாங்குது. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை கொண்டு வந்து இங்க வந்து க்ரூம் பண்றாரு. அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ் கூப்பர் காலனியா இருக்கட்டும், இந்த இவரு பிரேவ் ஜேவியர் பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இங்க வச்சு க்ரூம் பண்ணிட்டு அங்க போறாரு. அது ஏன் இவங்க புரிஞ்சு பார்த்தாவே தெரியுது. அவர் பவுலிங் போடுறாரு, அடியா வாங்குறாரு. 7 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காராம். எப்படி நீ அதை கொண்டு வந்து எப்படி ஆட வைக்கிற? ஐபிஎல் மேட்ச்ல ஒரு ஃபாரினர் 7 மேட்ச் ஆடி 3 விக்கெட் தான். சென்னைக்கு வரும்போது அந்த ஸ்டாட்ஸை பார்த்தேன். 7 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்த பிளேயரை எப்பயாவது டீம்ல ஆட வைப்பாங்களா சொல்லு? உமர் சாய் வெளியே உட்காந்துருக்காரு. இல்ல அதான் பவுலிங்குமே பஞ்சாப்ல வீக் தான் ப்ரோ. நம்ம 2 மேட்சா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது தெரியுது. சகால் நல்லா பந்து போறாரு. சகால் மட்டும் அவரு கோட்டாவே முடிக்க மாட்டேங்கிறாங்க. லெப்ட் ஹேண்டர் வந்துட்டா உடனே வந்துட்டு வீட்டை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அது ஒரு ஐசிசி ரூல்ஸா ஒன்று போட்டுடலாம். இனிமேட்டு லெஃப்ட் ஹேண்டர் வந்தா லெக் ஸ்பின் போடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் வந்து லெஃப்ட் ஸ்லோ ஆம் பவுலர்ஸ்லாம் போடக்கூடாது. ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் தான் போடணும், இல்லை ஃபாஸ்ட் பவுலர் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆமா. ஆனா வந்து விக்கெட் எடுத்து சிவம் டூபேக் நல்லா தான் ப்ரோ பந்து போட்டாரு. சிவம் டூபேக் நல்லா தான் பந்து போட்டாரு. ஏன் சகாலுக்கு அதுக்குள்ள இம்பாக்ட் பிளேயர் மாத்திட்டாங்க. அது இம்பாக்ட் பிளேயருங்கிறது எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் தூக்கிடலாம். இவங்க அதெல்லாம் போட்டு குழப்பிதான் குழப்பிக்கிறாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். ஆர்சிபி நல்லா யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு இவங்க ஆர்ஆர் நல்லா யூஸ் பண்றாங்க. மற்ற டீம் எல்லாம் இம்பாக்ட் பிளேயர் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்ததுல ஆர்ஆர் சூப்பரா யூஸ் பண்ணிட்டுறாங்க. இம்பாக்ட் பிளேயர் சூப்பரா யூஸ் பண்ற ஒரே டீம் வந்து ஆர்ஆர் மட்டும் தான். மற்ற டீம்லாம் அந்த இல்ல ஷீட்ல எழுதி வச்சுட்டு இவர் தான் இம்பாக்ட் பிளேயர், இவர் நீ என்ன ஆனாலும் சரி, டீமே தோத்து போனாலும் சரி, இவர் தான் இம்பாக்ட் பிளேயரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஷீட்டுன்னு உடனே எனக்கு இந்த ஜிடி ஞாபகம் வந்து பிரசித் கிருஷ்ணவன் அன்னைக்கு அவன் கூப்பர் காலனி பொழந்துட்டு இருக்கிறேன்டா. 13வது ஓவரடா கொண்டு வருவீங்க. சரி விடுங்க, அந்த மேட்ச் அன்னைக்கே பேசியாச்சு. இப்ப வந்து பஞ்சாப்லயும் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. கேகேஆர்ல ஃபின்னாலன் மட்டும்தான் அடிக்கிறாரு. அங்கிரீஸ் ரகுவன்ஷ் 2 பேர் தான். ரஹானே அவரோட கோட்டா அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது எப்பயுமே நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங்ல என்னைக்குமே நல்லா விளையாடுறது சரித்திரமே கிடையாது அஜித் ரஹானே. அப்படிங்கும்போது ஃபின்னாலன் மேல ஓவர் டிபெண்டா இருக்கு. அவர் ஒரு 6-7 ஓவர் ஆடுனா மேட்ச் கொல்கத்தா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி விக்கெட் எடுத்துடுறாரு, இல்ல அவரே கொடுத்துட்டு போயிடுறாரு. தூக்கி அடிக்கும் போது ஹை ரிஸ்க் கேம் விளையாடுறவங்களுக்கு ரிஸ்க் தான். எந்த பால் தான் அவுட் நமக்கு தெரியாது. அப்படிங்கும் போது நான் தான் சொல்றேன், பிளஸிங் புஷப் பண்ணி உட்கார வச்சுட்டு டிம் சைபர்ட் மேல கொண்டு வந்து டிம் சைபர்ட் கண்ணை மூடிட்டு ஸ்லாக் பண்ண மாட்டாரு. இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அடிப்பாரு. இவரு கண்ணை மூடிட்டு ஸ்லாக் பண்ணிட்டோம். இல்ல நான் இதோட இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். இவங்க வந்து பினிஷருமே மொக்கதான். ரிங்கு சிங்கா அடிக்கல. இப்ப நான் என்ன சொல்லுவேன், டிம் சைபர்ட் பினிஷர், ஓப்பனர் கிடையாது. முன்னெல்லாம் பழைய பிரான்சைஸ்லாம் பார்த்தா பினிஷ் தான் நல்லா ஆடி தருவாரு. ஆனா கேமரூன் கிரீன் உனக்கு மிடில் எதுக்கு அந்த ஆடிட்டு இருக்கானே தெரியல. 1 hour ரன் அவுட் ஆகுறாரு. அதான் சிஎஸ்கே வந்து எதுக்கு வந்து அந்த 14 கோடி போட்டு எடுத்ததுனால பிளேயிங் லெவன்ல ஆடுறாங்களோ அதே மாதிரிதான் வந்து இங்க கேம் கிரீன். அதுதான் சொல்றேன். பவுலிங் போட்டேன்னா டீம்ல ஆடவே கூடாது. அதுதான் உட்கார வச்சது. அதுக்கு நீ பவுலிங் பண்ணணும், எடுத்து ஓப்பனிங்ல இருக்கட்டும். இந்தியாவில் ஆடி இம்ப்ரெஸ் பண்ணது ஓப்பனிங்ல தான். ஆஸ்திரேலியா ஆடும்போது ஓப்பனிங் ஆடி தான் இம்ப்ரெஸ் பண்ண. நீ ஓப்பனிங் ஆடிட்டு போயிரு. 2 பேர் சுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரஹானே ஆடு. அதுக்கப்புறம் கீழே டீம் சைஃபர்டு, இவனும் ரிங்கு, இந்த மாதிரி வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு. பிளேயர் சொல்றாங்க, ரஞ்சித்னு ஒரு பிளேயர் சொல்றாங்க. அவங்கள உள்ள கொண்டு யங்ஸ்டர்ஸ் தானே. நீ இல்ல திருப்பதி உள்ள கொண்டு வா, மணிஷ் பாண்டே உள்ள கொண்டு வா. நீ இந்தியன் பிளேயர் மேல அடிக்கிட்டு பின்னால நீ சைப்பட்டு ஆட்டு கேம் கிரீனை வெளியே உட்கார வச்சுட்டு நீ ராமன் போல ஆடு. ராமன் போல ஆடு. ஏன் நம்ம டீம் சைஃபர்ட கொடுமைப்படுத்தணும்? நீ ராமன் போல பினிஷர் தானே. அவளோட இந்த தேஜஸ்வினி தையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளேயர் ஸ்கவுட் பண்ணி எடுத்தோம்னு சொல்றேன். எங்க கண்ணுல கூட கட்ட மாட்டேங்கிறீங்க. ரகுவன்சி சூப்பரா ஆடுறாரு. அதுக்கோசரம் கீப்பிங்க மாத்தணும்லாம் சொல்ல வரல. டீம்ல இம்பாக்ட்ல வச்சு ஆடிய என்னமோ பண்றாங்க இவங்களும். எனக்கு தெரிஞ்சு இப்படி சொதப்புறாங்க. கேகேஆர் இல்லையே ஃபாரின் காம்பினேஷன் 2 ஃபாரின் பாஸ் பவுலரு, 2 ஃபாரின் பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க. உன் டீம்ல என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை ஃபாலோ பண்ண மட்டும் தான் ஜெயிக்க முடியலன்னா மரண அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, நமக்கே பார்த்தா தெரியுது. நாம ஒன்னும் அனலைஸ் இல்ல, அவங்ககிட்ட அவ்வளவு அனலைஸ் இருக்கு. நமக்கே இந்த டீம்ல இது மாத்தினா சரியாயிரும், வின்னிங் இதுக்கு திரும்பிடுவாங்கன்னு தோணுது. அப்படி ஏன் இதெல்லாம் இவங்களால பண்ண முடியல? ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா என்ன உள்ள டீமுக்குள்ள? அது தெரியல ப்ரோ. பஞ்சாப்னா ஒத்துக்கலாம். ரெக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் பிளேயர் மேல கை வைக்க முடியாது. கேகேஆர் மாதிரி டீம்ல என்ன இருக்கு? பஞ்சாப் பிளேயர்ஸ் மேல அது ஓகே, நம்ம அது ஒன்னும் புரிஞ்சுக்க முடியுது. நீ அவனை தான் க்ரூம் பண்ற, ஓகே. கேகேஆர் மாதிரி டீம்ல உன்னால அதாவது ஆக்ஷன்ல ஒரு கேப்டன் எடுக்க முடியல. ரகானேவை தான் கட்டிட்டு அழுவாங்கிற. சரி விடு, கிரீன் 25 கோடிக்கு எடுத்த அவனையாவது கேப்டன் போடு. அதுவும் பண்ண மாட்டேன் நீ.
என்ன என்ன சொல்லு டீம்ஸ் எல்லா டீமும் தப்பு பண்றாங்க, பச்சையா தெரியுது. நல்லா பண்ற டீம் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுக்கிற டீம் கீழே வந்துகிட்டே இருக்கு. பார்க்கலாம். சரி, இந்த டீம் கொஸ்டின் இந்த டீம் இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்கிறதுலே ஆரம்பிச்சிரு. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு போகுது. கேகேஆர் வின்னுங்கிறியா? கேகேஆர் வின்னு. பர்சன்டேஜ் யார் நல்லா விளையாடுவா? ஒரு 55-45 அந்த ரேஞ்சுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு ஃபின்னாலன் செஞ்சுரி. ஷோ, எனக்கும் அவர் ஃபின்னாலன் வந்துட்டு இந்த பிச்சில் பயங்கரமாக ஆடினாரு. டிம் சைஃபர்ட் ஃபின்னாலன் 2 பேருமே பயங்கரமாக அடித்தாங்க. அப்போ அடிச்சு தான் செமிஃபைனல் வந்தாங்க. 2 பேருமே ஆடினாங்கன்னா கேகேஆர் வின்னு. ஆனால் இந்த குழப்பறத்தில் வந்து நாங்கள் இல்லை அதே ஸ்குவாடோட தான் போகிற ரகானே தான் ஓப்பனிங்னா கேகேஆர் வின் ஆகாது. நான் அந்த மாதிரி டிம் சைஃபர்டு ஃபின்னாலன் ஆடினாங்கன்னா எந்தும் ஒரு 50-50 சான்ஸ் தரேன். ஏன்னா பஞ்சாபையும் ஓவராக சொல்லிட முடியாது, பயங்கரமாக கிரிக்கெட் ஆடிட்டு இல்ல வரும். பவுலிங்ல பஞ்சாப் கிட்ட நம்ம இன்னமும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிச்சில் நான் என்னைக்குமே கொல்கத்தால வந்து மார்க் வான்சன் நல்லா பந்து போட்டு பார்த்ததே கிடையாது. நீ மற்ற கிரவுண்ட்ல இந்தியா இருக்கும் மற்ற கிரவுண்ட்ல என்னைக்குமே நல்லா பந்து போடுவோம். கொல்கத்தால பந்து போட்டு நான் நல்லா பந்து போட்டு பார்த்ததே கிடையாது. பேட்டிங்லயுமே இப்போ பிரப்சிம் ரெடி பிரியான்சரு இயர்லயே தூக்கிட்டா கொஞ்சம் நீங்க ஒரு 220 ரன் 230 ரன் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் டென்ஷன். வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் என்னைக்கானாலும் ஃபார்முக்கு வரலாம், நாளைக்கே கூட வரலாம். அப்படி வந்துட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அந்த இன்சி நான் போறேன். எனக்கு ரொம்ப இன்னைக்கு தோணுது. அதாவது ஒரு இன்ஸ்டின் மாதிரி தோணுது. இன்னைக்கு கேகேஆருக்கு முதல் வெற்றி வரப்போகுது, பஞ்சாப் வந்து முதல் தோல்வி வரப்போகுதுன்னு. அப்புறமேட்டு ப்ரோ இந்த இவரு சசாங் சிங்கும் நிகேல் வதராவையும் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து முன்னாடி ஆட விடுங்க. கடைசி நேரத்துல வந்து இந்த வந்து பழி வாங்கும். வாய்ப்பு கிடைக்காம முன்னாடி இருக்கிற 3 பேர் 4 பேருமா ஆடிட்டு போயிட்டா பின்னாடி இருக்கு. அதே மாதிரி ஸ்டூனிஸ்க்குமே அதே மாதிரி ஸ்டூனிஸ்ல ரொம்ப பின்னாடி வராது. அப்படி மாதிரி கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு பஞ்சாப் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ண மக்களின் தலைவனுக்கு இன்னொரு கப்பு உண்டு. நான் இந்த மேட்ச் சொல்லணும். டோர்னமெண்ட் இந்த மேட்ச் வந்து கேகேஆர் வின்னு. இன்னைக்கு வந்து கேள்வி என்னன்னா, இன்னைக்கு மேட்ச்ல கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல வந்து யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறாங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. சொன்னீங்களா உங்களுக்கு ஆர்டி பெட் சார்பாக கிஃப்ட்டுகள் வரும். மறக்காம அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன விதமான ப்ரௌனி, ராகி, என்ன ஊட்டச்சத்து நிறைந்த ப்ரௌனிஸ் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க எந்த டிசைன்ல வேணா கேக் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. சொன்னீங்கன்னா கொரியர் போட்டு விட்டுருவாங்க. சரி, அதுவும் இல்லாமல் இந்த வாரம் லீடர் போர்டு வந்து நாங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல. இன்னைக்கு பண்ணிடுவோம். கொஞ்சம் ஒரு 2 டேஸ் வந்து டபுள் ஹெட்றங்கனால உங்களுக்கு பயங்கரமான ஒர்க் இருக்குது. எடிட் பண்ணி டக்குன்னு போடுறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைவ் வேறு போனோம். அதனால் எங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம் யார் யார் எந்தெந்த லீடர் போர்டில் இருக்கீங்கன்ட்டு.